ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன் அம்மா நான் இன்று உன்னுடைய குடும்பத்தினை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கின்றேன். உன் குடும்பத்தை காப்பாற்றுகின்ற அளவிற்கு இப்பொழுது என்ன நடந்துவிட்டது என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, ஒரு கெட்ட செயல் உன்னுடைய குடும்பத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த செயலினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் இப்பொழுது உனக்கு மிகுதியான வேதனையையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய குடும்பத்தில் சில விஷயங்களை இன்னும் 2 நாட்களுக்குள் செய்துவிட்டால் உன்னுடைய குடும்பமே எப்பொழுதும் கதி கலங்கி நிற்கும் என்று அங்கே ஒருவர் கங்கணம் கட்டி கொண்டு உன் குடும்பத்திற்கு எதிரான சில விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் யாராக இருக்க முடியும்? எதற்காக இது போன்றெல்லாம் செய்கின்றார்கள் என்பதனையும் உன் அம்மா நான் அதை எப்படி முறியடிக்கப் போகின்றேன் என்ற தகவலையும் உனக்கு தெரிவித்து விடுகின்றேன். என் செல்லமே, அம்மா நாள்தோறும் உன்னை தேடி வருவதனால் என்னை உதாசீனம் செய்துவிட நினைக்காதே. நான் காரணம் இல்லாமல் உன்னை ஒரு நாளும் தேடி வருவது இல்லை. என் பிள்ளையே, சில நேரங்களில் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுதெல்லாம் சற்றென்று நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்ற தெளிவு உனக்கு கிடைத்துவிட்ட பிறகுதான் எதிலுமே ஒரு நல்ல முடிவினை நீ எடுக்க வேண்டும். அவசரப்பட்டு எடுக்கின்ற எந்த ஒரு முடிவுகளுமே சரியாக இருக்காது. ஆத்திரத்தில் எடுக்கின்ற எந்த முடிவுகளும் உனக்கான நிம்மதியை கொடுக்காது. அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் சற்று நிதானமாக யோசித்து விட்ட பிறகுதான் நீ எடுக்க வேண்டும் என்பதனை எப்பொழுதுமே நீ கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் நீ சிந்தித்து பார்ப்பாயானால் எதனால் எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது என்று நீயாக குழப்பத்தில் இருக்கின்றாய் அல்லவா? மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தோமேயானால் நம் வாழ்க்கை மட்டும் எப்பொழுதுமே ஒரு தனித்துவமாக இருப்பதனை கண்டு நீயுமே மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, கஷ்டமே இல்லை என்று மற்றவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் நாம் மட்டும்தான் கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றோம் என்று இதை நீ யோசித்து பார்த்தாயானால் இப்பொழுது உன் அம்மா சொல்கின்ற ஒரு விஷயம் உனக்கு நிச்சயமாக புரிய வரும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே நாம் எந்த ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் மனதில் பதிவு செய்கின்றோமோ அந்த விஷயமாகவே நம் வாழ்க்கை மாறிவிடும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. அப்படியானால் ஒருவர் நான் நன்றாக இருக்கின்றேன், எனக்கு கஷ்டமில்லை என்று அவர் சொல்கின்ற பட்சத்தில் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களானது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை விட்டு விலகி சென்றுவிடும். ஆனால் எனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொடர்ந்து வருகின்றது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி வாழ்க்கை வேதனைகளாக இருக்கின்றது என்று நீ சொல்வாய்.
அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பிரச்சனைகள் உன்னை துரத்தி கொண்டுதான் இருக்கும். உனக்கான வேதனைகள் அதிகரித்து தான் இருக்கும் என்பதை நீ உணர்ந்திருக்கின்றாய் அல்லவா? அப்படியானால் அம்மா சொல்ல வருவது என்ன? எதுவாக உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று சிந்திக்கின்றாயோ அந்த எண்ணங்கள் தான் உனக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையாக மாறும் பொழுது நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே நல்லவையாகத்தான் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் உன் வாழ்க்கையை கேலி கூத்தாக மாற்ற வேண்டும் என்று உனக்கு வேண்டுமென்றே வேதனைகளை கொடுக்க துணிந்து விட்டார்கள் அல்லவா? என்னவெல்லாம் செய்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும், உன்னை முடக்கிவிட வேண்டும் என்று அங்கே திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான எண்ணங்களை அதிகமாக புகுத்தி உன்னை முழுமையாக மாற்றிவிட நினைத்து விட்டார்கள். என் தங்கமே, உன்னுடைய நல்ல குணங்களை எல்லாம் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உன்னையே திசை திருப்பி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் உன்னை உயர்த்தி பேசுவதும், அவர்களுக்கு நீ தேவைப்படாத பொழுதெல்லாம் உன்னை தாழ்த்தி பேசுவதும் மட்டுமே வேலையாக வைத்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் நீ நிச்சயமாக மீண்டு வருவது என்பது சற்று கடினம்தான். தன்னுடைய உயிரை தவிர மற்றவர்களின் உயிர் அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. தன்னுடைய வாழ்க்கையை தவிர மற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றிய கவலை இங்கு யாருக்குமே இல்லை. தனக்கு ஒரு விஷயத்தினால் பலன் கிடைத்திருக்கின்றது, நன்மை கிடைத்திருக்கின்றது என்றால் அதனால் எத்தனை பேர் வாழ்க்கை அழிந்தாலும் அதை பற்றி எல்லாம் இவர்கள் கவலைப்படுவது இல்லை. அதனால் யாருக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி ஒரு பொழுதும் சிந்திப்பதே இல்லை. தன்னுடைய உணர்வுகளை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள், அவ்வளவுதானே தவிர மற்றவர்களை நோக்கிய சிந்தனைகளை ஒரு நாளும் இம்மி அளவும் அவர்கள் நினைத்ததில்லை. இதையெல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம்தான் உன் வாழ்க்கையில் நீ பட்ட எத்தனையோ வேதனைகளுக்கெல்லாம் இவர்கள் பதில் சொல்ல வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. இன்னமும் இவர்களின் ஆத்திரம் அடங்கவில்லை. இன்னமும் 2 நாட்களுக்குள் உன்னுடைய குடும்பத்தில் மேலும் இது போன்ற ஆபத்துகளை விளைவிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை நாம் எளிதாக விட்டுவிடலாமா? நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது. அதனால்தான் இந்த அம்மா அவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் அப்படியே தடுத்து நிறுத்தி வைத்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள், அதிலும் வயதில் பெரியவர்கள், இங்கிருந்து இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக விட்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? பெரியவர் ஒருவர் இருப்பதனால் தான் உன் குடும்பத்தை நெருங்க முடியவில்லை. அவர்கள் எல்லா விஷயத்திலும் உன்னை தலையிடுவதால் தான் எந்த ஒரு விஷயத்திலும் அவர்களால் உன் குடும்பத்திற்குள் நுழைய முடியாமல் தயங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் என்ன செய்தாலும் அது அவர்களினுடைய முயற்சிகளால் முறியடிக்கப்படுகின்றது. அவர்களின் காலம் முடிந்துவிட்டால் எல்லாம் தானாகவே முடிந்துவிடும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள். அதற்காகத்தான் இன்று இந்த விஷயத்தை அவர்கள் வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இவர்கள் நினைத்த விஷயம் நிச்சயமாக நடக்காது. ஏனென்றால் அது இந்த அம்மாவிற்கு தெரிந்துவிட்டது அல்லவா? இந்த அம்மாவிற்கு தெரிந்துவிட்ட பிறகு இது சாத்தியமற்றது. இருந்தாலும் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்ததற்கு காரணம், யாராக இருந்தாலுமே எப்பொழுதுமே சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களையும் கவனத்தோடு செய்ய வேண்டும். நம் வாழ்க்கையில் சாதிக்க துடிக்கும் பொழுது அதை சாதிப்பதற்கான மன உறுதி நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதனால் என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கலங்காதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.
நீ சிந்திய கண்ணீர் துளிகளில் அவர்களின் மனம் ரணமாக மாறி கிடக்கின்றது. நீ எப்பொழுது சிரிக்கின்றாயோ அப்பொழுதுதான் அவர்களும் மனதார சிரிப்பார்கள். அப்பேற்பட்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களை பற்றி நீ இப்பொழுது தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்டவர் ஒருவர் இருக்கின்றாரா? அவர் யார் என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றேன் என்று என் குழந்தை நீ கேட்கின்றாய் அல்லவா? அது யாரும் இல்லை, உன்னுடைய குலதெய்வம்தான். உன்னுடைய குலதெய்வம்தான் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்றது. குலதெய்வத்தின் பெயர் தெரியாமல், குலதெய்வம் எங்கே இருக்கின்றது என்று தெரியாமல் வருத்தப்படுகின்ற என் பிள்ளையானால் இன்று இந்த ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள். நேற்றிரவு உன் இல்லத்திற்கு உன் குலதெய்வம் வந்தது உண்மை, உனக்காக வருத்தப்பட்டதும் உண்மை, அவர்கள் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்று வாக்குறுதிகள் கொடுத்ததும் உண்மை. அதனால் உன்னுடைய குலதெய்வத்தை நீ அறிந்தும் இருக்கலாம், அறியாமலும் இருக்கலாம். குலதெய்வங்களை